சந்தோஷா எப்பவும் ஒரு புனிசிரிப்போட இருக்கணுமா, அழுது வெடிஞ்சிட்டு இருக்காதேங்கிறார். யாரான அழுதுட்டே இருந்தா பார்த்தா நமக்கும் தொத்தினுடும். தும்மினா எல்லாரும் தும்முவா, கொட்டாவி விட்டா எல்லாரும் கொட்டாவி விடுவா. ஆரோ ஒருத்தர் அழுதுட்டே இருந்தா பார்த்தாலே நமக்கு அழுகை வந்துருமா. சந்தோஷமே படவே மாட்டார்கள். நமக்கு எது கிடைக்கிறதோ எதிர்ச்சாலாப சந்துஷ்டன், கிடைத்ததை கொண்டு திருப்தி படுக்கணும். நன்னா இருக்கீங்களான்னு கேட்டா நன்னா இருக்கேன் சுவாமி அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கணும் இல்லையோ. எத்தனை இருந்தாலும் எதுக்கான ஒன்றும் துளி கூட சிரிப்பே இல்லாமல் அழுது கொண்டே இருந்தால் அவனை பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்கிறார். நன்னா சிரிச்சுண்டு அவரை பார்த்தோங்க பக்திவானா இருக்கோம், நமக்கு என்ன இப்போ கவலை? இப்போ கண்ணனே கீதையில் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லச்சே மாசுச்சஹா சோகப்படாதேன்னு முடிச்சிருக்காரு. அவர் சோகப்படாதேன்னு நான் ரொம்ப பெரிய கிருஷ்ண பக்தன்வா எப்போ பார்த்தாலும் அழுதுந்தார். சாமி அப்போ கண்ணன் பேரில் உமக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். உம்ம கண்ணன் சோகப்படாதேன்னு சொல்கிறார், நீரானா அவரையே பேரை சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சோகத்திலே மூழ்கி இருந்தீர்னா அப்போ கிருஷ்ணன் நம்பிக்கை இல்லைன்னு ஆயிடாதா? நம்ம சோகப்படக்கூடாது. சந்தோஷம்னா திருப்தின்னு அர்த்தம். உமக்கு என்ன சாமி வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இல்லை, நன்னா தான் கொடுத்துன்னு இருக்குது, நன்னா குழந்தைகள்லாம் இருக்கா, நன்னா தான் படிக்கிறார்கள், பணங்காசுக்கும் ஒன்றும் குறவில்லை, சமுதாயத்தில் மதிப்புக்கும் ஒன்றும் குறவில்லை, எல்லாம் நன்னா இருக்கே, ஏன் அழுதுண்டே இருக்கிறனா? அது எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு தான் குறையா இருக்குன்னார். அப்படின்னா இவரை திருத்தவே முடியாதுன்னு அர்த்தம். ஓரளவுக்கு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் மாறி மாறித்தான் வரும். அதுக்குன்னு இடிஞ்சு போய் உட்காந்துட முடியுமா? ஆரோத்தர் போயிடுறா. வாஸ்தவம், கூடவே இருக்கிறவாளாக இருந்தால் கூட அதுக்கு மேலே தாங்க முடியல நமக்கு. ஆரோத்தருக்கு உடம்பு சரியில்லை, கூடவே இருந்தால் கூட வாழ்க்கை ஓடின்னு தானே இருக்கும். எது நிற்கும் சொல்லுங்க? இப்போ கூரத்தாழ்வான்னு ஒரு மகாச்சாரியர் இருந்தார், ராமானுஜருடைய நேர் சீடர். அந்த சுவாமி தன் ஸ்லோகத்தில் பஞ்சஸ்தவம்னு 402 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், நான் பார்த்தேன், நான் இருக்கிற வரைக்கும் குடும்பம்லாம் எப்படி இருக்கும், நான் போன பிற்பாடு அவள்லாம் எப்படி இருப்பாளோன்னு கவலையாக இருந்தது. கடைசியில் நான் போனப்புறம் புரிஞ்சுட்டேன், நான் இருக்கிறச்சே அவர்கள் இருந்ததை விட நான் போனப்புறம் இன்னும் நன்னா இருந்தான்னு புரிஞ்சுட்டேன்னாரு. நான் இருக்கிறச்சே தான் அவளை பிடிச்சி தடுத்துனேன் போல் இருக்கு. நான் போயிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் ரொம்ப சௌக்கியமாக இருந்தா. கடைசியில் என்னால் தான் கஷ்டமே துக்கமே போல் இருக்குன்னால் நாம் இந்த லோகத்தை நடத்தவில்லை. அதனால் தேவையற்ற கவலைப்படுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. படணும்னா கடவுள் கவலைப்படணும். என் பக்தனா இருக்கேன்னு பேர் வச்சுன்னு நான் சொன்ன ஒன்றை கூட இவன் கேட்கவே மாட்டேங்கிறானே, இவனை எப்படி திருத்துறதுன்னு தெரியலேன்னு அவர் கவலைப்படணுமா, நாம கவலைப்படணுமா சொல்லுங்க?